வீட்லயே ஹோம்மேட் ரோஸ் மில்க் எசன்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் பன்னீர் ரோஸ் தான் எடுத்திருக்கேன். ரோஸ் பெடல்ஸ் மட்டும் எடுத்து 2 தடவ வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். கல்கண்டு உடைச்சு வச்சிருக்கேன். 100 கிராம் பன்னீர் ரோஸ், 300 கிராம் கல்கண்டு, அப்புறம் ஒரு பீட்ரூட் ஹாஃபா கட் பண்ணி தோல் பீல் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஹாஃப் லெமன். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்துல 1 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. அதுல நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க ரோஸ் பெடல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா அது கலர் மாற ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி லைட் பிங்க்ல வந்த பிறகு அதோட பீட்ரூட் ஆட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் பாத்தீங்கன்னா இதுக்கு நல்ல ஒரு ரெட் கலர்ல கலர்னஸ் கொடுக்கும். அதே நேரத்துல இந்த ரோஸ் வந்து நல்ல நமக்கு ஸ்மெல் கொடுக்க ஆரம்பிக்கும். இன்னொரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி ஊத்தி இந்த கற்கண்டை போட்டு அது கரையிற அளவுக்கு ஊத்திக்கோங்க. அது கூடவே ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்பதான் அது கட்டி தன்மை படாம இருக்கும் அந்த கற்கண்டு. அதுக்கு அந்த தண்ணியிலேயே நம்ம வடிகட்டி வச்சிருக்க ரோஸ் எசன்ஸ ஊத்திருங்க. ஊத்தி கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டிட்டே இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி வத்த ஆரம்பிச்சிரும். வத்தின பிறகு இந்த மாதிரி கலர் குடுக்க ஆரம்பிச்சுரும். இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்தோனே அத இறக்கி ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நல்ல திக்னஸ் ஆயிரும். அது ஒரு நல்ல ஒரு கண்ணாடி டம்ளர்ல இல்ல ஒரு பாட்டில்ல கூட ஊத்தி வச்சுக்கோங்க. வீட்ல செஞ்ச ஹோம்மேட் ரோஸ் மில்க் எசன்ஸ் ரெடியா இருக்கு. எசன்ஸ் கொஞ்சம் ஊத்தி, அதுல கொஞ்சம் ஐஸ் கியூப் ஊத்தி, ஒரு டம்ளர் சில் பால் ஊத்தி மிக்ஸ் பண்ணி குடிச்சீங்கன்னா, சூப்பரா இருக்கும். வீட்லயே செஞ்ச எசன்ஸ வச்சு நம்ம ரோஸ் மில்க் ரெடி பண்ணியிருக்கோம்.